இன்றைய முக்கிய திரைப்படச் செய்திகள் ஜனவரி 11 2026. 1. 83வது கோல்டன் குளோப் விருதுகள் 2026 விழா இன்று இரவு நடைபெறுகிறது. 2. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஃப்ராங்கன்ஸ்டைன், ஹாம்னெட் மற்றும் பல படங்களுக்கான முக்கிய பரிந்துரைகளுடன் ஹாலிவுட் நட்சத்திரங்கள் கோல்டன் குளோப் விருதுகளுக்காக போட்டியிடுகின்றனர். 3. பாக்ஸ் ஆபிஸ் அறிக்கை துரந்தர், தி ராஜா சாப் மற்றும் பராசக்தி ஆகிய படங்கள் கடுமையாக போட்டியிடுகின்றன. பராசக்தி நல்ல தொடக்கத்தை பெற்றுள்ளது. 4. பாக்ஸ் ஆபிஸ் போட்டி பொங்கல் வெளியீடுகளை மறுவடிவமைக்கிறது. ஜனநாயகன் தாமதமாகிறது, அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வா வாத்தியார் மற்றும் தலைவர் தம்பி தலைமையில் படங்கள் வருகின்றன. 5. ஓடிடி வெளியீட்டு அலை அகண்டா 2, மாஸ்க் டே பிஆர் டே 2 மற்றும் தி நைட் மேனேஜர் S2 உட்பட பல திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் இந்த வாரம் ஸ்ட்ரீமிங் தளங்களில் வெளியாகின்றன. 6. இந்த வாரம் திரையரங்குகளில் வெளியாகவிருக்கும் படங்களில் தி ராஜா சாப் மற்றும் கிரீன்லாந்து 2 மைக்ரேஷன் ஆகியவை அடங்கும். 7. சிரஞ்சீவி மற்றும் நயன்தாராவின் மானசங்கர வரப்பிரசாத் காரு படத்தின் விமர்சனம் மற்றும் நேரலை அப்டேட் குறித்த பரபரப்பு. 8. சமந்தா ரோத் பிரபுவின் காலத்தால் அழியாத புடவை தோற்றங்கள் பொழுதுபோக்கு ஃபேஷன் செய்திகளில் ட்ரெண்டாகி வருகின்றன. 9. தெரி விஜய் திரைப்படம் அதன் 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகிறது. 10. பிக் பாஸ் மராத்தி 6 எபிசோட் 1 தொலைக்காட்சி ஒளிபரப்பு பொழுதுபோக்கு வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11. பார்க் சான் வோக் விருதுகள் காலத்திற்கு முன்னதாக தனது புதிய படமான நோ அதர் சாய்ஸ் பற்றி விவாதிக்கிறார். 12. லீட்ஸ் போன்ற படங்களை கொண்டாடும் கார்ஸ்போரோ திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. 13. பாம் ஸ்பிரிங்ஸுக்கு பிறகு எல்லே ஃபேனிங் 2026 ஆண்டுக்கான தனது கதாபாத்திரங்கள் மற்றும் திரைப்பட விழா தோற்றங்கள் குறித்து பேசுகிறார். 14. தொழில்துறை விருதுகளின் சுருக்கம் 9வது அஸ்ட்ரா திரைப்பட விருதுகளில் சின்னர்ஸ் திரைப்படம் 6 விருதுகளுடன் சிறந்த படத்திற்கான விருதை வென்றது. 15. போட்டிக்கு மத்தியிலும் துரந்தர் திரைப்படம் வார இறுதியில் 5.75 கோடி ரூபாய் வசூலுடன் சீரான வருவாயை தொடர்கிறது. 16. தெலுங்கானாவில் சிரஞ்சீவியின் சமீபத்திய படத்திற்கான டிக்கெட் விலை உயர்வு குறித்த சர்ச்சை திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது. 17. வரலாற்று தமிழ் திரைப்படமான திரௌபதி 2 ஜனவரி 15 அன்று பொங்கல் வெளியீட்டிற்கு தயாராக